ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம அனலைஸ் மைக்கிளின் ஒரு பொண்ணு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒரு பேய் ஸ்டோரி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. கைஸ், அந்த அனலைஸ் மைக்கிள்ன்றவங்க 16 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு மேலே நானே வருவேன் படத்தில் வருவேன்ல, நைட் ஆனால் நீ அவங்கள கொல்லு, நீ அதை பண்ணி இதை பண்ணி, இல்லை நான் ஒன்று இது மாதிரி பண்ணிவிடுவேன், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரி அந்த அனலைஸ் மைக்கிளுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த பொண்ணுக்குள்ள 7 பேய் இருக்கு. ஆமாங்க, 7 பேய் தான். ஆனால் அந்த பொண்ணு வந்து 17 ஏஜ் முடிச்சுட்டு 16 ஏஜ் முடிச்சுட்டு 17 ஏஜுக்கு வரா. அப்போ அவளுக்கு நிறைய வருது. அது மாதிரி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. 3 நாள் ஸ்கேன் பண்ணிலாம் பார்க்குறாங்க. பிரெயினில் ஒன்றுமே இல்லை, எந்த பாதிப்புமே இல்லை. 3 நாள் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, சரியிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அவங்க அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அனலைஸ் மைக்கிளுக்கு அதே மாதிரி இருக்கா. அவங்க அம்மா அப்பா திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விடுறாரு. போக போக உங்களுக்கு 20, 21, 22 ஏஜ் போக போக ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அவங்களுக்கு. அது எக்ஸாக்டாக நானே வருவேன் படத்தில் வர மாதிரி தான். நீ அது பண்ணி இது பண்ணு, இல்லைனா நான் இது மாதிரி பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கு அந்த பேய்ங்க. ஒரு நாளில் அவங்க அம்மா அப்பா அவள் சாப்பிடவே மாட்றா. எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாளில் அவங்க அம்மா அப்பா ரூமில் அப்படியே போகிறாங்க. 7 பேர் பேசுகிற வாய்ஸ் கேட்குது அந்த பொண்ணுக்குள்ளேருந்து. டப்புன்னு இப்படி திறந்து பார்க்குறாங்க. 7 பேர் பேசுகிற வாய்ஸு அந்த பொண்ணு வாயிலேருந்து ஒரே வாய்ஸாக வருது. அவங்க அம்மா அப்பா பேயின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாளில் அவங்க அக்கா அவங்க கிட்ட போய் படுக்கிறாங்க. அனலைஸ் மைக்கிள் பக்கத்தில் நைட்டு. அவங்கள ஏன்லாம் படுக்காதப்போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க. அதுவும் ஸ்கேரியஸ்ட் வாய்ஸில். அவங்க அக்காலாம் பயந்துட்டாங்க. இப்போ ஏன்லாம் படுக்காதப்போன்னு துரத்தி விடுறாங்க. அவங்க அக்கா நல்லா பயந்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பேயின்னு தான் நினச்சிக்கிட்டு. ஆனால் நிஜமாலே அது பேய் தான். அங்கே ஃபாதரில் இவங்க உடம்புக்குள்ளே 7 பேய் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவங்க அக்கா படுக்கும்போது ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க. அப்படியே நம்மளால் ஆப்பிள் நசுக்க முடியும்னா எவ்வளோ நசுக்க முடியும்? அது மாதிரி நசுக்குவாங்கன்னு பார்த்தா இப்படி நசுக்கிட்டாங்க. உள்ளே வந்து ஜூஸாக அப்படியே கொட்டுது. யோசிச்சு பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பவருன்னு. 7 பேய் வேறு உடம்புக்குள்ள, எவ்வளோ பவர் யோசிச்சு பாருங்க. அப்புறம்ல சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஃபாதர் 7 பேய் இருக்கு சொல்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸில் 7 பேயா, இவங்களை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. நானே இதில் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவன் வந்து செம்மையாக பேய் ஓட்டுவான், ஸ்பெஷலிஸ்ட் அவன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் கூப்பிட்டு போகிறாங்களா அனலைஸோட பேரண்ட்ஸு. அவர் 1 மாதமாக நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் ரியலாக ஃபேக்காக இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு அதெல்லாம் எடுத்து லீக் பண்ணி விட்டார். அது இன்னும் 1 மாதமாக ரிச்சுவல் போகுது, 2 மாதம் போகுது. 3ஆவது மாதத்தில் வந்து அவங்க சாப்பிடாம உடம்பு உருக்கி உடம்பு சின்னதாகி சுருங்கி செத்து போகிறாங்க, இறந்துடுறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங்கு.
அப்புறம் அவங்க அம்மா அப்பாவில் நாங்கள் இவர்கிட்ட தான் ஒப்படைச்சோம், அவர் கேட்டிருக்காரு, எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட தான் நாங்கள் ஒப்படைச்சோம், ஆனால் இவர் டாக்டர்லாம் போவாது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கேஸ் போடுறாங்க. அவர் மேலே மாற்றி மாற்றி கேஸ் போட்டுக்கிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு 6 மாதம் ஜெயிலு. நீங்கள் இது எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஃபாதருக்கு ஒரு 6 மாதம் ஜெயிலு. எதுக்குன்னா, நீ எப்படி கவர்மெண்ட்டோட ஆர்டர்லாம் இல்லாமல் ரிச்சுவல்ஸ் பண்ணுவேன்னு. அதுதான் கைஸ் இந்த ஸ்டோரியோட எண்டிங்கு. நீங்கள் ரியலாக இது உண்மையாக நடந்த ஸ்டோரி, இது நிஜமாலே 1952 to 1976 கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கலாம் வரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ், பாய். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய்.